விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போனோனே, "வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. "இல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதில தான் நாங்க வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து சொல்றாங்க. உடனே கங்கா அங்கருந்து வராங்க. யமுனாவும் வராங்க. எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. சொல்லுக்கா என்ன?" அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. "இல்ல, நீங்க கொடைக்கானல்ல இருக்க அந்த வீட்ட விக்கலான்னு நெனச்சிருக்கீங்கல்ல, அந்த வீட்ட நாங்களே வாங்கிக்கிறோம்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே கோவமா வருது கங்காக்கு. பயங்கரமா கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. "இல்ல, அந்த வீட்ட நாங்க காவேரி பேருக்கு குடுக்க தயாரா இல்ல" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. அத கேட்டோனே விஜய் சொல்றாரு, "இங்க பாருங்க, அந்த வீடு மட்டும் தான் காவேரி பேருக்கு மாறப்போது. ஆனா அந்த வீடு உங்களுது தான். நீங்க எப்ப வேணா எல்லாருமே வரலாம்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இங்க பாருங்க, நாங்க எதுக்காக காவேரிக்கு குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அத கேட்டோனே அப்படியே கோவமா வருது சாரதாக்கு, பாட்டிக்கு எல்லாருக்குமே சேர்ந்து. "ஏய்! உனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு பணம் வேணும்னு கேட்ட. அந்த வீட வித்தா எவ்வளோ பணம் வருமோ, அந்த பணத்த அவங்க தரப்போறாங்க. யாரோ ஒருத்தவங்க வீட்ட வாங்குறதுக்கு, அது ஏன் காவேரி வாங்கக்கூடாதுன்னு நெனைக்கிற? உனக்குள்ள எதுக்கு இவ்ளோ கெட்ட புத்தி இருக்கு?" அப்படின்னு சாரதா அப்படியே கோவமா பேசுறாங்க. "இங்க பாரும்மா, எனக்கு என்னவோ காவேரி வாங்குறது சரியா படல. வேற யாராவது வாங்குனா அது நமக்கு பிரச்சனை இல்லம்மா. இவ வாங்குனா அது பிரச்சனை தான்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருடி, என்னடி பிரச்சனை? அப்பா கஷ்டப்பட்டு கட்டுன வீட்ட அவ வாங்கணும்னு நெனைக்கிறா. அத நெனச்சு நம்ம பெருமைப்படணும். நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. உனக்கு தேவை பணம் தானே" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "இங்க பாரும்மா, என்ன ஏம்மா எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க?" அப்படின்னு கங்கா அப்படியே கோவப்படுறாங்க. "இங்க பாருடி, நீ பேசுற பேச்சு எதுவுமே சரியா இல்ல" அப்படின்னு கோவப்படுறாங்க பயங்கரமா